ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்றைக்கி கற்றுக்க போகிற டாபிக் ஏசி லெக்சர் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. சார் டைரக்ஷனும் மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆச்சுன்னா ஏசி, டைரக்ஷனும் மேக்னிடியூடும் மாறலை அப்படின்னா அது டிசி. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தீங்க? இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு I0 sin ஒமேகா டி, instantaneous voltage V0 sin ஒமேகா டி. அதுக்கப்புறமா டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? 2π பை ஒமேகா. ஒமேகா யார்? 2π பை டின்னு கற்றுக் கொடுத்தேன். 3 கரண்ட் பற்றி பேசினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டு 1 கம்ப்ளீட் சைக்கிள்னு சொன்னால் 0. 1 கம்ப்ளீட் சைக்கிள், ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் 1 கம்ப்ளீட் சைக்கிள் 0. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் 1 கம்ப்ளீட் சைக்கிள் 0. ஆனால் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசின்னு கேட்டால் நீங்கள் ஹாஃப் மட்டும் எடுத்துக்க சொன்னோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐ மீனுக்கு என்ன ஃபார்முலா கற்றுக் கொடுத்தேன்? 2I0 பை பை. வி மீனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்? 2V0 பை பை. இது சரியாக நம்பரில் எவ்வளோ சொன்னேன்? 63% ஆஃப் I0, 63% ஆஃப் V0. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது மீன்ஸ் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் கரண்ட். mean square value of current I0 square by 2. I0 square by 2. mean square value of current I0 square by 2. mean square value of voltage V0 square by 2. இதே ரூட் மீன் ஸ்கொயர்னா இதுக்கு அப்படியே என்ன பண்ணுறீங்க? ரூட் எடுத்துடுறீங்க. அதனால் இது IRMS VRMSன்னு ஆகிடுன்னு சொன்னேன் இல்லையா? IRMSக்கு என்னடா ஃபார்முலா? I0 பை ரூட்டுன்னு கற்றுக் கொடுத்தேன். VRMSக்கு என்ன ஃபார்முலா? V0 பை ரூட்டுன்னு கற்றுக் கொடுத்தேன். நம்பரில் சொன்னீங்கன்னா 70.7% ஆஃப் I0, 70.7% ஆஃப் V0ன்னு அன்றைக்கி இது வரைக்கும் கற்றுக் கொடுத்துருந்தேன். ரைட்டா? ஸோ இந்த ஈக்குவேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி செஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் 3 5 மார்க் கொஷின் போர்ட் பசங்க. தென் இருக்கிறதுலையே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இந்த ஏசியில் ஏசி வித்து ரெசிஸ்டார், ஏசி வித் இண்டக்டார், ஏசி வித் கெப்பாசிட்டர். இந்த 3ம் நம்ம பேச போகிறோம். ரைட்டா? கூடவே ஆர்எல்சியும் பேச போகிறோம். ரைட்டா? கவனமாக கவனிச்சேவா? திரும்ப இன்னும் 20 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட இந்த கொஷின் உனக்கு தெரியும். பார் டாபிக் பார். ஏசியோட ரெசிஸ்டாரை கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஏசி வித்து ரெசிஸ்டார், ஏசியோட ரெசிஸ்டாரை கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? பொறுமையாக கவனிங்க. ஆக்சுவலாக ஏசி எப்படி தெரியுமா ட்ரா பண்ணணும்? இது வந்து ஒரு ரெசிஸ்டார். போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்குமே இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இதுக்கு பேர் ஏசி. இந்த சிம்பிளோட பேர் ஏசி. அப்போ ரெசிஸ்டாரை ஏசியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த கொஷின் பேர் ஏசி வித் ரெசிஸ்டார். உங்கள் கொஷின் பேப்பர்லாம் ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ஒன்லி பியூர் ரெசிஸ்டார்னு ஆரம்பிப்பாங்க. உங்களோட நீட் கொஷினில் சர்க்கியூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டார் இந்த வார்த்தை இருக்கும். அப்போ பியூர் ரெசிஸ்டார்ன்ற வார்த்தை மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கொஷின் ஏசி வித் ரெசிஸ்டார் கொஷின். வழிக்கு வாங்க. நான் கொடுத்த வோல்டேஜ் எவ்வளோ? V0 sin ஒமேகா டி. அதனால் இங்கே என்ன நடக்குது? கரண்ட்டு போகுது. கரண்ட்டு ஒரு ரெசிஸ்டார் வழியாக போகும் பொழுது வோல்டேஜாக ட்ராப் ஆகுது V டேஷ். நான் கொடுத்தது V, எனக்கு ட்ராப் ஆனது V டேஷ். Vக்கு V0 sin ஒமேகா டி, V டேஷுக்கு IR. ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன கொடுத்தனோ அதே அளவுக்கு தான் இங்கே ட்ராப் ஆகும். அப்போ அந்த V டேஷ் யார்? IR. ஏன்னா ஓம்ஸில் அவனுக்கு தெரியும், ஒரு ரெசிஸ்டார் வழியாக I கரண்ட் போச்சுன்னா I தாண்டா எனக்கு வேணும். V0 பை R sin ஒமேகா டி. யாராவது யோசிக்காமல் சொல்லுங்கள், இந்த இடத்துக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? சும்மா சொல்லு மோனிஷ். குட் ஈவினிங் குட் ஈவினிங் V0 பை R என்ன சொல்லலாம்? V பை R I. V0 பை R I0. அவ்வளோதான். எக்ஸலண்ட். I0 sin ஒமேகா டி. எப்போவுமே இந்த 3 கொஷினில் நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? V கொடுத்து I வாங்க போகிறோம். பாருங்கள், V கொடுத்து I வாங்க போகிறோம்.
அப்போ v ஈக்குவல் டு v0 sin ஒமேகா டி. இது இன்புட்டு. எனக்கு வந்தது அவுட்புட்டு I0 sin ஒமேகா டி. பதில் சொல்லுங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பார்த்ததும் உனக்கு என்ன தோணுது? இவங்களோட ஃபேஸ் என்னவா இருக்கும்? உன்கிட்ட தான் கேட்குறேன், இவங்களோட ஃபேஸ் என்ன? 0 சார். அதனால இன்ஃபேஸ். இன்ஃபேஸ். டேய் புரியுதா? ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி 0 நான் அன்றைக்கே கற்றுக் கொடுத்தேன். அப்போ நல்லா கற்றுக்குங்க. ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஃபேஸ் என்னடான்னு உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சார் இன்ஃபேஸ் சார் 50. இன்ஃபேஸ்னால் என்னடா அர்த்தம்? வியோட டைரக்ஷனும் ஐயோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன் சார், அதனால் 50. இதுக்கு பேர் இண்டிகேட்டர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ணுங்க சார். இந்த இடம் வோல்டேஜ். உங்களுக்கு தெரியுமா, எப்போவுமே வோல்டேஜ் சென்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ ரெட் கலரில் இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன், அது கரண்ட்டு. அப்போது நல்லா கவனிங்க, பிளாக்ல இருக்கிறது வோல்டேஜ், ரெட்டில் இருக்கிறது கரண்ட்டு. உனக்கு புரியுதா? வோல்டேஜ் கரண்ட்டு ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரே டைரக்ஷனில் போகுது, ஒன்றா மீட் ஆகுது, ஒன்றாவே போய் சேருது. இப்படி இருந்தால் இந்த டயக்ராமோட பேர் இன்ஃபேஸ் டயக்ராம். கற்றுக்கிட்டிங்களா? 50 இன்ஃபேஸ். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான்ப்பா ஏசி வித் ரெசிஸ்டார். இது ஒரு 3 மார்க் கொஷின் ஸ்கூல் போர்டுக்கு. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா வேணும் நீட் ஃபிசிக்ஸில்? ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஃபேஸு, இண்டிகேட்டர் டயக்ராமு. இதை வச்சு தான் உங்களால் ஆர்எல்சி பேச முடியும். சரி, இந்த கொஷின் இன்னும் ஒரு டைம் கற்றுக் கொடுங்களேன். கவனமாக கவனிங்க. ஒரு ரெசிஸ்டாரோட பேர் ஆர். நான் ஏசி கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதான் ஏசி. உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ட்ராப் பண்ணால் டிசி, ஏசி ஃபார்ம் போட்டிங்கன்னா இது ஏசி. அப்போ இந்த கொஷினோட பேர் என்ன? ஏசி வித் ரெசிஸ்டார். ஏசியோட ரெசிஸ்டார் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 3 கொஷினும் பாரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொறுமையாக கவனிச்சேவா. திரும்ப நோட் எடுத்து நீங்களாக 3த்துக்கு டெரிவேஷன் போடுவீங்க. இப்போ என்ன சொல்லி கொடுத்தேன் சார்? நம்ம என்ன கொடுக்கணும்? V0 sin ஒமேகா டி. சரிடா, என்ன போகுது? கரண்ட் போகுது. யார் வழியாக போகுது? ரெசிஸ்டார் வழியாக போகுது. எவ்வளோ ட்ராப் ஆகுது? ஐஆராக ட்ராப் ஆகுது. ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? நான் கொடுத்ததோ V, எனக்கு வந்ததோ V டேஷு. விக்கு பதிலாக என்ன எழுத போகிற? V0 sin ஒமேகா டி. V டேஷுக்கு பதிலாக ஐஆர். யாரை தேடி போயிட்டுருக்கு? ஐயை தேடி போயிட்டுருக்கு. அதனால் V0/R sin ஒமேகா டி. இந்த V0/R என்னென்னு எழுத போகிறீங்க? மேக்ஸிமம் கரண்ட்டு I0 sin ஒமேகா டி. ரைட்டா? I = I0 sin ஒமேகா டி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 2 பேரை கம்பேர் பண்ணணும். இன்புட்டையும் அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணணும். முதல்ல இன்புட் எழுதிக்கோங்க, V0 sin ஒமேகா டி. அவுட்புட் எழுதுங்க, I0 sin ஒமேகா டி. இவங்க 2 பேருக்கு இப்போ ஃபேஸ் சொல்லுங்கள். ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன்? செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன். அப்போது ஃபேஸு ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி, அதனால் 0. எப்போ 0ன்னு பார்த்துட்டிங்களோ அதனால் இன்ஃபேஸ் வித் ஈச் அதர். டயக்ராம் சார், வியும் ஐயும் சேம் டைரக்ஷன். இது ஃபேஸர் டயக்ராம். இது வி, இந்த இடம் ஐ. ரைட்டா? ஐ. இவ்வளோ தான். இது ஃபுல்லாக எழுதிங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஏசி வித் ரெசிஸ்டார். இனி எப்போ கேட்டாலும் சொல்லணும், ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஃபேஸ் என்னடா? 0 சார், 0 சார், 0 சார். முடிஞ்சிருச்சா? சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் ஏசி வித் ரெசிஸ்டார். ரெண்டாவது கொஸ்டின், இதில் சம் எப்படி சார் கேட்பாங்க? ஒரு சின்ன ஐடியா மட்டும் சொல்கிறேன். ஐ வந்து I0/4 இருக்குது. அப்போ ஒமேகா டியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இல்லை டீயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி கேட்பாங்க. ஐ வந்து I0/4 இருக்குது. இப்போ இந்த ஐக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க? I0/4 I0 இங்கேருந்து சைன் ஒமேகா டி. இல்லைனா ஒரே நிமிஷம், இதை 2ன்னு எடுத்துக்கோங்களேன். ப்ராப்ளம் சால்விங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐ வந்து I0/2 இருக்குது. ஒமேகா டி என்னவாடா இருக்கும்? அப்போ I0 போயிடுச்சு. அப்போ I0 போயிடுச்சுன்னா சைன் ஒமேகா டி வந்து 1/2. எந்த வேல்யூ 1/2? 30 டிகிரி. அப்போ ஒமேகா டியோட வேல்யூ 30 டிகிரி. நீங்கள் 30 டிகிரின்னு எழுதக்கூடாது, π/6ன்னு எழுதணும். அப்போது ஒமேகா டி வந்து π/6. சரிடா, ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t இன்ட்டு டி π/6. பையும் போயிடுச்சு. இந்த டீக்கு பதிலாக t/6. அப்போது உன்கிட்ட கேட்பாங்க,
ஆங்கிள் எவ்வளவா இருக்கும், டைம் பீரியட் எவ்வளவா இருக்கும். உனக்கு புரியுதாப்ப? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்மால் ஐ வேல்யூ கொடுத்துட்டு ஒன்று ஒமேகா டி ஆங்கிள் கேட்கலாம், இல்லைனா டைம் பீரியட் கேட்கலாம். சரி, வேறு இதே மாதிரி இன்னொரு சம் சொல்லுங்கள். ஜென்ரல் ஈக்குவேஷனு ஐ ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி. ஒரே நிமிஷம். ஐ ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி. சரிடா, இந்த ஐக்கு பதிலாக ஐ நாட் பை ரூட் ஒன்று கொடுத்துட்றாங்க. the value of omega t and value of t, அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க, தீட்டா ஃபை கேட்குறாங்க. ஒமேகா டி தாண்டா ஃபை, ஒமேகாவும் டீயும் சேர்ந்தது தான் ஃபை, வெறும் டி மட்டும் கேட்குறாங்க, ரெண்டு கேட்குறாங்க. ஐக்கு பதிலாக ஐ நாட் பை ரூட் டூ. பை இந்த மாடல்லாம் ஆகாஷ்லேயும் இருக்குது, ஆலன்லேயும் இருக்குது. ஐ நாட் சைன் ஒமேகா டி, ஐ நாட்டும் போய் சேர்ந்துருச்சு. அப்போது சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு 1/√2. டக்குன்னு சொல்லுங்கள், ஒமேகா டி எவ்வளோங்க? ஏன்னா சைனோட எந்த வேல்யூ 1/√2? 45 டிகிரி. நான் இப்போ தான் சொன்னேன், 45 டிகிரின்னு போடாதீங்க, அதுக்கு பதிலாக ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ எவ்வளோ வரணும்? 45 டிகிரி எவ்வளோப்பா? ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஏன் உனக்கு புரியாதா? π/3 16 சொல்லி கொடுத்துருக்கேன், π/4 45, π/6 30. அப்படியே இல்லைனாலும் உன்ட்ட என்ன பண்ண சொல்லியிருக்கேன், π/180 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது ஒமேகா டியோட வேல்யூ π/4, ஃபையோட வேல்யூ 45 டிகிரி. இப்போது ஒமேகாவுக்கு உடச்சிருங்க, 2π/t இன்ட்டு டி ஈக்குவல் டு π/4. பை போயிடுச்சு, இந்த 2 கீழே இறங்கிடுச்சு. டி ஈக்குவல் டு t/8. கடை போட்டிருக்குண்ணா, t/8 கரெக்டா? ஒன்று தான் வாயை திறக்க சொன்னேன். 2π/t இன்ட்டு டி ஈக்குவல் டு π/4. பைக்கு பை போயிடுச்சு, இந்த டி மட்டும் இங்கேயே இருக்கும், 2 டினாமினேட்டரில் வந்துடும், கேபிட்டல் டி மேலே போயிடும். கரெக்டாக தான் எழுதியிருக்கும். அப்போ டோட்டல் டைமு t/8. அப்போ என்ன கேட்குறாங்க, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு I0/√2 இருக்கணும்னா எந்த டைமில் √2 ஆகும்? t/8 இந்த டைமில் √2 ஆகும். இதான் கொஷின், இதான் கேள்வி. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு மாதிரி ட்ரிக்கியாக இருக்கும்ட்டு, ஒன்றுமே இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று ஒமேகா டி கண்டுபிடிச்சாதான் உன்னால் டி கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதிலே 2 கொஷின் இருக்குது, ஒமேகா டி கண்டுபிடிக்கிறது ஒரு கொஷின், டி கண்டுபிடிக்கிறது ஒரு கொஷின். ரைட் பா, நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இந்த மாடலை ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். முதல்ல உங்களோட வேலை ஆகாஷில் வித் சொல்யூஷனோட இருக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆலனில் சொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். சொல்யூஷன் வேணுன்னா என்கிட்ட வாங்கிக்கோ, எல்லா மாடல் சொல்யூஷனும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தெரியாத சம்முக்கு வாங்கிக்கோங்க. ரைட்டா? அடுத்தது பா, ஏசி கண்டெய்னிங், ஏசி வித்து ரெசிஸ்டார் பேசுனீங்க. அடுத்தது யாருங்க சார்? இது இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். ஏசி வித்து இண்டக்டார். இண்டக்டார்னா யார் சார்? எல். ஏசி வித்து இண்டக்டார், ஏசி வித்து இண்டக்டார். ரைட்டா? வா, சாட்டர்டே எல்லாருக்கும் லீவா? பதில் சொல்லுங்க எனக்கு. எஸ் சார். தனஸ்ரீலேருந்து சௌமியா வரைக்கும் சாட்டர்டே எல்லாருக்கும் லீவான்னு கேட்டேன். ஏமா உனக்கு ஸ்கூல் உண்டா? மோனிஷ் இல்லை சார், லீவ். விநாயக சதுர்த்தி, அதனால் ஜாலியாக கொழுக்கட்டை சாப்பிட்டு மதியானம் 2 o'clock இல்லை 2:30 ரெடியாக இருங்க. அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். இந்த லெசனை முடிச்சு போட்டலாம், எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஹேமா இதா சொல்லுவேன் சார். நான் மதியம் வெளியே போகிறேங்க சார். நான் கிளாஸே மதியம் தானே வச்சுருக்கேன், இன்றைக்கி ஈவினிங் சரி, போகலாம். ஓகேங்க சார். ரைட் பா, ஏசி வித் இண்டக்டர் பா. எல்லாருமே சாட்டர்டே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock இல்லை 2:30, நான் டைம் மட்டும் ஃப்ரைடே அன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். நீங்கள் இந்த லெசன் அழகாக அன்றைக்குள்ளே முடிச்சுட்டு சம் போட போயிடலாம். சரிதான்? ஏசி வித் இண்டக்டார் எல். சார் இண்டக்டார் எப்படி ட்ரா பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சாலினாய்ட் போட்டால் இதான் சார் இண்டக்டார். இதை ஏசியோட கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணிட்டோம் பா. டெரிவேஷன் கவனி, ஒரு 5 நிமிஷம் ஆகாது டெரிவேஷனுக்கு, ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன். தென் நமக்கு கடைசியாக எப்படி சம் கேட்பாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். லிசன் பை, ஏசி வித் இண்டக்டர். நான் எப்போவுமே என்னடா கொடுத்தேன் சார்? V0 sin ωtன்னு கொடுத்தீங்க. போகிறது கரண்ட்டு ஐ. அப்போ இந்த இண்டக்டார் வழியாக போகும் பொழுது ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். உனக்கு தெரியுதா? செல்ஃப் இண்டக்ஷனில் படிச்சிங்களே, when a current flows through the coil, EMF is induced. அந்த இஎம்எஃப் என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும் இல்லையா? அந்த இஎம்எஃப்பை நான் ஈன்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக V' எடுத்துக்கிறேன். இவி எல்லாம் ஒன்று தானே பே.
அப்போ நான் கொடுத்ததோ வி, எனக்கு வந்ததோ வி டேஷ். ஆனால் நான் எந்த பக்கமாக கரண்ட் கொடுக்குறேனோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் என்ன நடக்குது பாருங்கள், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதனால் இந்த மைனஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த ஃபார்முலா கற்றுக் கொடுத்தனே, E = -L/di/dt. செல்ஃப் இண்டக்ஷனில் சொல்லி கொடுத்தேன்ல, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறது -L/di/dt. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். விக்கு பதிலாக V0 sin ωt. நான் எப்படி டெரைவ் பண்ணுறேன்னு பாரு, மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் di/dt. மைனஸும் போயிடுச்சு. இனிமேல் ரொம்ப ஈஸி. V0 sin ωt L × di/dt. யாரை தேடி போயிட்டுருக்கீங்க? வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா கரண்ட் உனக்கு வேணும் சார். அப்போ நாங்கள் ஐயை தேடி போயிட்டுருக்கோம். ஐ எங்கே மறைஞ்சிருக்கு? டிஐக்குள்ளார மறைஞ்சிருக்கு. அப்போது V0 இந்த எல்லு கீழே ஓடியாந்துருச்சு. சைன் ஒமேகா டி, இந்த டிடி இந்த பக்கம் போயிடுச்சு. சார் யாரை தேடி போகிறீங்க? ஐயை தேடி போகிறேன்டா. அப்போ டிஐ தான் என்கிட்ட இருக்குது. இன்டெக்ரல் ஆஃப் டிஐ. அதனால் இன்டெக்ரல் ஆஃப் V0/L sin ωt இன்ட்டு டிடி. ரைட்டா? இன்டெக்ரல் ஆஃப் sin ωt இன்ட்டு டிடி. யாரை கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தூக்கி வெளில கடாஸ். V0/L கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இன்டெக்ரல் ஆஃப் sin ωt இன்ட்டு டிடி. ரைட், பதில் சொல்லுங்கள். இன்டெக்ரல் ஆஃப் sin தீட்டா அவன்கிட்ட தான் கேட்குறேன். இன்டெக்ரல் ஆஃப் sin தீட்டா காஸ் ஒமேகாட்டியாடா. சைன் ஒமேகாட்டி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா காஸ் ஒமேகாட்டி பை ஒரு ஒமேகா. நான் அன்றைக்கே சொல்லி கொடுத்தேன். சைன் ஒமேகாட்டி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா காசாக மாறும். அந்த ஒமேகாட்டியை மட்டும் பண்ணிங்கன்னா திரும்ப 1/ஒமேகான்னு வரும். சரி, புரிஞ்சிருச்சு. அடுத்ததில் I = V0/ωL. இந்த காஸ் தீட்டா இருக்குல்ல, காஸ் தீட்டாவில் sin 90 - தீட்டான்னு எழுதலாம்ல. காஸ் தீட்டாவை sin 90 - தீட்டான்னு எழுதலாம், sin 90 + தீட்டான்னு ரெண்டும் எழுதலாம். நான் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கேன். என்ன தப்புன்னு யாராவது சொல்லுங்கள். இன்டெக்ரல் ஆஃப் sin தீட்டா காஸ் தீட்டாவா மைனஸ் காஸ் தீட்டாவா? யோசிச்சு சொல்லு. மைனஸ் காஸ். அப்புறம் ஏன் சொல்லலை முன்னாடி? இது மைனஸ் காசா? அப்போது இதை மைனஸ் காசாக மாற்றணுன்னா சைன் தீட்டா -90 எழுதலாமாடா? இது ரைட்டாக பாருங்கள். பை இன்டெக்ரல் ஆஃப் சைனு மைனஸ் காஸ். தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியலனா கற்றுக்கோ. இன்டெக்ரல் ஆஃப் சைனு மைனஸ் காசு. அந்த ஒமேகாட்டியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது 1/ஒமேகா. இப்போ மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு பதிலாக சைன் தீட்டா -90 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காஸ் மைனஸ் காஸ் ஒமேகாட்டி இங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக சைன் தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகாட்டி -90. பொறுமையாக புரிஞ்சிடுச்சேப்பா? நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒமேகாவை தூக்கி வெளில போட்டிருக்கேன். காஸ் தீட்டாவுக்கு சைன் 90 - தீட்டா ஆக்சுவல் ஃபார்முலா. ஆனால் எனக்கு மைனஸ் காஸ் வேணும். அப்போ இதை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். தீட்டா -90. தீட்டா வேறு யாரும் இல்லை, ஒமேகாட்டி தான் தீட்டா. ஏன்னா உனக்கு தெரியும்ல, ஒமேகா = தீட்டா/t. சரி, தெளிவாக ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன நடக்குதுங்க? I = V0/ இந்த ωL இருக்குல்ல, அதுக்கு பதிலாக XLன்னு எழுதிக்கிறேன். சரி, என்ன புதுசாக வார்த்தையை உள்ளே கொண்டு வரீங்க? எக்ஸல்னால் என்னங்க சார்? பை இனிமேல் வரப்போகிற ஒரு 3 நிமிஷம் உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் உங்களோட தேடல் ஆரம்பிக்க போகுது. கவனமாக கற்றுக்கிட்டே வா. எக்ஸல்ரா. எக்ஸல் which mean inductive reactance. ஒன்றும் இல்லை, the resistance offered by the inductor. சரி, இதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல தேவையில்ல. இண்டக்டாரில் வர்ற ரெசிஸ்டன்ஸ் அதானே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸு. ஆமாண்டா, எக்ஸல். அப்போது இங்கே எழுதுங்க, சைன் ωt -π/2. அடுத்த ஸ்டெப் என்ன யோசிச்சிருப்பீங்க? போன கொஸ்டினில் V0/Rக்கு I0 சொன்னீங்க.
அந்த ஊரில் ஆர் தான் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஊரில் எக்ஸல் தான் ரெசிஸ்டன்ஸ். அங்கே ரெசிஸ்டாரில் வர்ற ரெசிஸ்டன்ஸ், இங்கே இண்டக்டாரில் வர்ற ரெசிஸ்டன்ஸ். அந்த எக்ஸல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். I ஈக்குவல் டு V0 பை எக்ஸலுக்கு பதிலாக I ஈக்குவல் டு V0 பை எக்ஸலுக்கு பதிலாக I0 sin ஒமேகா டி மைனஸ் பை பை 2. கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். ஃபைனல் ஈக்குவேஷன் இவன் தான். இங்கேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். சார் நான் கொடுத்தது V0 sin ஒமேகா டி, எனக்கு வந்ததோ I0 sin ஒமேகா டி. இனிமேல் நீங்கள் தான் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்கள், பார்த்துட்டு இதோட ஃபேஸ் சொல்லுங்கள். யார் யாரை விட பெரியவன், யார் யாரை விட சின்னவன், அந்த முடிவுக்கு வாங்க. pi by 2 சார். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை பை 2, நல்லா சொன்னேன். அடுத்தது I lakhs சார். I lakhs யாரை விட? V by pi by 2. வியை விட பை பை 2. மாற்றி சொல்லு. V leads I by pi by 2. V leads I by pi by 2. எது எப்படியோ I சின்னவனாக இருக்கான் வியை விட, V பெரியவனாக இருக்கான் ஐயை விட. எவ்வளோ ஆங்கிள்? பை பை 2. இனிமேல் உங்ககிட்ட நல்லா தூங்கிட்டு இருக்க, டே எழுந்துறான்னு தட்டி எழுப்பி இண்டக்டாரோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லுடா, இதுக்கெல்லாமா சார் எழுப்புவீங்க? பை பை 2 போங்க சார். அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இண்டக்டாரோடது எவ்வளோடா? பை பை 2. ரெசிஸ்டாரோடது எவ்வளோடா? 0. சார் நல்லா இருக்குது, இதுக்கு அப்படியே டயக்ராம் கொஞ்சம் போட்டு காமிங்களேன். I வந்து கம்மியாக இருக்கணும், கவனமாக கவனி. I வந்து கம்மியாக இருக்கணும். எவ்வளோ கம்மியாக இருக்கணும்? பை பை 2 கம்மியாக இருக்கணும். இப்போ ஏசி வித் இண்டக்டாரில் I ட்ராப் பண்ணணும். கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது வோல்டேஜ், இது கரண்ட்டு. ஆங்கிள் எவ்வளோ? பை பை 2. இண்டக்டார்ன்றதுனால VLன்னு எடுத்துக்கிறேன். உனக்கு புரியுதா? வோல்டேஜை விட கரண்ட்டு பை பை 2 கம்மியாக இருக்குது. கீழே இருக்குது பாருங்கள், வோல்டேஜை விட கரண்ட்டு கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஏசி வித் இண்டக்டார்னா ஒய் ஆக்சிஸில், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் VL தான் இருக்கணும். வோல்டேஜ் ட்ராப்டு இண்டக்டார், அதனால் L. சரி, இந்த டயக்ராம் ஃபேஸ் டயக்ராம் போட்டு காமிங்க. நான் வந்துட்டு பல முறை சொல்லியிருக்கேன், V ஈக்குவல் டு V0 sin ஒமேகா டி. அப்படின்னா அது ஆரிஜினில் இருந்தாண்டா ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த இடம் V. I வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? பை பை 2 கம்மியாக இருக்குது. பை பை 2 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ கிராஃப் எங்கேன்னு ஸ்டார்ட் ஆகும்? பை பை 2 கம்மியாக ஸ்டார்ட் ஆகும். சூப்பரா? அப்போ இந்த ப்ளூ லைனில் போட்டிருக்கிறது கரண்ட்டு, இந்த கொஷின் வோல்டேஜ். அப்போ ஏசி வித்து ரெசிஸ்டாரில் போத் ஆர் இன் ஃபேஸ். ஏசி வித் இண்டக்டாரில் I lakhs V by pi by 2. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை பை 2. நல்லா இருக்குல்ல இந்த கொஷின்? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்குள்ளே வர போகிறோம். சரி, எக்ஸல்னு யாரோ ஒரு ஆளை பிடிச்சிட்டு இருந்தீங்களே, யார் அவன்? டே, எக்ஸலுக்கு ஒமேகா எல்ன்றது ஃபார்முலா. எவ்வளோ சம் தெரியுமா? இந்த ஒரு ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து பாருங்கள், எக்கச்சக்கமான சம் இருக்கும். ஃபார்முலா நல்லா உள்ளே புரிஞ்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கோங்க, அழகாக நீ மாட்டு சால்வ் பண்ணலாம். டீச்சர்ஸோட ஹெல்ப்பே உனக்கு தேவைப்படாது. சம் என்ன பெரிய பிரமாதமாக? டேட்டா எடுக்கணும், ஃபார்முலா போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆன்சர் போடணும். ஒரு சாதாரண வேலை அது. அதுக்கு எதுக்கோ உன் தலையில் தூக்கி வச்சுட்டு ஒரு பேர்டன் வச்சு ஆடிட்டுருக்கீங்க. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ன்ட்டு. எக்ஸலுக்கு பேர் என்ன சொன்னீங்க? ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த இண்டக்டார். அதனால் இதுக்கு பேர் என்ன? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். ஒமேகாவுக்கு பதிலாக 2π நியூ எல். நியூ எனக்கு போட தெரியல சார். 2π NL. அப்போ நியூனாலும் என்னன்னாலும் வெறும் ஃப்ரீக்குவென்சி தானேங்க சார்? ஆமாண்டா. 2 நம்பர், பை நம்பர், எல் கான்ஸ்டன்ட்டு. அப்போ எக்ஸலுக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கும் என்னங்க சார் சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். அடுத்த ஸ்டெப்பில் ஏசியாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ஏசிக்கு மட்டும்தான் ஃப்ரீக்குவென்சி இருக்குது, பார்த்தீங்களா? அப்போ ஃபார் ஏசி ஃப்ரீக்குவென்சி அதிகமானால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாகும். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமானால் கரண்ட்டு குறையும். என்ன சார் சொல்கிறீங்க? I ஈக்குவல் டு V0 பை XL. இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிச்சா உங்களுக்கு?
ஐனா என்ன அர்த்தம்? கரண்ட்டு. கரண்ட்டுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? V/R. இந்த ஊரில் ஆர் யார்? எக்ஸ்எல். அப்போ எக்ஸ்எல் அதிகமான என்ன ஆகும்? ஐ குறையும் தானே. அப்போ என்ன கற்றுக்கிற? ஏசியில் காயில் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுது, ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாகும், அதனால் கரண்ட்டு குறையும். இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் உள்ளே போகணும். சரி, அப்போ டிசிக்கு சொல்லுங்கள் சார். டிசி பாவண்டா, ஃப்ரீக்வன்சி கிடையாதுடா, 0. ஏன்னா அது ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் போகும். அப்போ எக்ஸ்எல் சார் 0. அப்போ ஃபார் டிசி ஃப்ரீக்வன்சி 0, அதனால் எக்ஸ்எல் 0. அப்போ கரண்ட்டு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் கரண்ட்டு. பாருங்கள், V0/0 கரண்ட் இன்ஃபினிட்டி. ரைட்டா? அப்படியே பாருங்கள், மேலேருந்து பாருங்கள். இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா கற்றுக்க. தெரியலன்னா கூட சொல்லி நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா ஸ்டெப்பும் புரிஞ்சிருக்கான்னு ஒழுங்காக பாரு. நீட் ஃபிசிக்ஸ் எல்லாருக்குமே இந்த கடைசி சொன்ன விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் போர்டுக்காக இந்த டெரிவேஷன் ஒரு 4-5 ஸ்டெப் போட்டிருக்கேன், அவ்வளோதான். பாருங்க, நான் கொடுத்தது V0 sin ωt, அதனால் கரண்ட்டாக போச்சு, அதனால் எனக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆச்சு. இண்டக்டார்ன்றதுனால -L/di/dt, ஆப்போசிட்ன்றதுனால ஒரு மைனஸ், இந்த ரெட் கலரில் போட்டு ஆப்போசிட்ன்றதுனால ஒரு மைனஸ். ஸோ ஃபார்முலா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. L/di/dt, இந்த di/dt மட்டும்தான் உங்களுக்கு வேணும், அதை ஒரு பக்கமாக வச்சுக்கிறீங்க. V0/L sin ωt கொண்டு வந்துடுறீங்க, இன்டகிரேட் பண்ணுறீங்க. நான் பண்ண தப்பு நீ பண்ணாத. இன்டகரல் ஆஃப் sin θ மைனஸ் காஸ் θ. அங்கே ωt இருக்கிறதுனால ωt மட்டும் பண்ணும்போது t 1 ஆகிடும், ஒமேகா 1/ω ஆகிடும். அப்போ இந்த மைனஸ் காஸ் θவை நான் என் கன்வீனியன்ட்டுக்கு எழுதிக்கிறேன், sin θ - 90 எழுதிக்கிறேன். எழுதுனதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரேன். ωL உடச்சி எக்ஸ்எல்னு ஆக்கிடுறேன், எக்ஸ்எலுக்கு பேர் வைக்கிறேன். அதுக்கப்புறம் கரண்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன், I0 sin ωt -π/2. லேக்ஸாக லீட்ஸான்னு முடிவுக்கு வரேன். I லேக்ஸு யாரை விட? வியை விட π/2. அதுக்கான இண்டிகேட்டர் டயக்ராம் போடுறேன், அதுக்கான ஃபேஸர் டயக்ராம் போடுறேன். இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது இண்டிகேட்டர் டயக்ராம், ரைட்டில் இருக்கிறது ஃபேஸர் டயக்ராம். இண்டிகேட்டர் டயக்ராம்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறது, ஃபேஸ் டயக்ராம் ஆங்கிள் போட்டு போடுறது. ரைட்டா? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் π/2ன்னு புரிய வைக்கிறோம். தென் எக்ஸ்எல்லை பற்றி பேசணும். எக்ஸ்எல் ωL, ஒமேகாவுக்கு பதிலாக 2π/μL, எக்ஸ்எல் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு நியூ. ஏசிக்கு என்ன ஆகும், டிசிக்கு என்ன ஆகும், இவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளே போகணும். ரெகுலராக கேட்குற ஒரு 5 மார்க் ஸ்கூல் போர்டுக்கு நமக்கு V = V0 sin ωt, I = I0 sin ωt -π/2, எக்ஸ்எல், ωL, லீட்ஸு, லேக்ஸு, இண்டிகேட்டர் டயக்ராமு, ஃபேஸர் டயக்ராமு, இந்த இடம்லாம் ரொம்ப தேவை. சம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட்டா? ரைட் பை. எனக்கு பதில் சொல்லுங்கள். இந்த 2 கொஷின் கிளியராக உங்களுக்கு? தனஸ்ரீ, எபி, ஹேமா. எபி எப்போ தான் வந்தியாடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து. ரைட். ஹேமா, மோனிஷ், ராஜஸ்ரீ, இந்த கொஷின் கிளியராக உங்களுக்கு? ஹேமா, மோனிஷ், ராஜஸ்ரீ. Clear, sir. Clear, sir. Yes. ரைட் பை. ராம் கோகுல், ஷைனி, பூஜா, ஸ்ருத்லா. Clear, sir. பூஜா, சௌமியா. சௌமியா கிளியராம்மா? Clear, sir. ரைட். Clear, sir. அது மாதிரி என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லணும், புரியலைன்னா எனக்கு புரியல இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்கணும். தெரியுதா? அதுக்கு தான் காட்சி கொடுக்குறேன். நீ மாட்டும் சார் புரிஞ்சுது புரிஞ்சுது, கிளியர் சார் கிளியர் சார், எஸ் சார் எஸ் சார், கிளாஸ் முடியும், எல்லாம் நல்லா போகிற மாதிரி இருக்கும். கடைசியாக என்ன பண்ணுறோம்? தலையில் துண்டை தூக்கி போட்டு போகணும். தெரியுதா? அதனால் நேர்மையாக நடந்துக்கணும். புரியலன்னா எனக்கு புரியல சார், இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க, இது ஏன் இப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு. அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட்டா? அடுத்த கொஷின் போயிடலாமா? ஏசி வித்து இண்டக்டார் பேசிட்டேன், ஏசி வித்து ரெசிஸ்டார் பேசிட்டேன், ஏசி வித்து கெப்பாசிட்டர் கற்றுக்கணும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்களேன். முடிச்சுட்டு 3தோட கம்பேரிசன் போட்டு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். ஏசி வித்து கெப்பாசிட்டர் டாபிக் வந்து ஏசி வித்து கெப்பாசிட்டர். சார் கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும்? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு. சார் இவன் டிசி சார், இவன் நமக்கு வேணாம். 2 parallel லைன், இதுதான் கெப்பாசிட்டர். ஒரு பக்கம் பாசிட்டிவ் பிளேட் இருக்கும், ஒரு பக்கம் நெகட்டிவ் பிளேட் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் கெப்பாசிட்டர். ஏசியோட கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும்? இதுதான் கேள்வி. சார் இப்போ தான் எங்களுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்குது. ரெசிஸ்டாரோட ஏசியை கனெக்ட் பண்ணோம், இண்டக்டாரோட ஏசியை கனெக்ட் பண்ணோம், கெப்பாசிட்டரோட ஏசியை கனெக்ட் பண்ணுறோம்.
அடுத்தது 2 பேரோட RL, அடுத்தது RC, அடுத்தது LC, அப்புறம் 3 பேர் RLC. அவ்வளோதாம்மா இந்த லெசனே, ஒன்றுமே இல்லை. தனியாக இண்டக்டார், தனியாக ரெசிஸ்டார், தனியாக கெப்பாசிட்டர், அப்புறம் ஜோடியாக 2 பேர் கூட, அப்புறம் கடைசியாக 3 பேர் கூட. எல்லாத்தையும் ஏசியோட கனெக்ட் பண்ணால் லாஸ்ட்டாக உனக்கு இன்னா கிடைக்குன்றது தான் கேள்வி. அதை நீ சொன்னால் பதில். சால்வ் பண்ணுவோமா? இங்கே வாங்க, நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும்ப. ஏசி வித்து கெப்பாசிட்டர். நான் கொடுத்ததோ V0 sin ωt. போகிற கரண்ட் I, இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜ் V'. வழக்கம் போல் நான் என்ன கொடுத்தனோ அது அப்படியே V' ட்ராப் ஆகும். சரிங்க சார். C = Q/Vன்னு ஒரு காலத்தில் படித்தேன். எப்போ? ஃபஸ்ட் லெசனில் படிச்சிங்க. கெப்பாசிட்டன்ஸ் C = Q/V. Qக்கு பதிலாக CV, சரிதானா? Qக்கு பதிலாக CV, Vக்கு பதிலாக V0 sin ωt இல்லை, ரைட்டா? இதை கொஞ்சம் சிம்பிளாக போட்டு காமிக்கிறேன், இன்னும் ஈஸியாக போட்டு காமிக்கிறேன். Qக்கு பதிலாக CV, Vக்கு பதிலாக V0 sin ωt. சரிங்க சார். Q தாண்டா இருக்குது, எனக்கு I தானடா வேணும். யாராவது கொஞ்சமாக யோசிங்கப்பா, உங்கள் மூளைக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். போயிட்டு Qலேருந்து Iக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? சும்மா சொல்லு, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லு. Qலேருந்து Iக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? Q சார். ரொம்ப நல்லா சொன்னேன். Qவை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதையும் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். I = dQ/dt. பா உங்களுக்கு தெரியும் தானே, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் கால்ட் அஸ் கரண்ட். எத்தனை முறை படிப்பீங்க? அப்போது d/dt. இந்த Qக்கு பதிலாக CV0 sin ωt. உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 3 புரியுதுன்னு டக்குன்னு பாரு. ரைட், 30 செகண்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ஆகவே இல்லைன்றியா? பரவாயில்ல, 3 ஸ்டெப்புக்கு எதுக்கு 30 செகண்டு? அப்போ d/dt CV0 sin ωt. சரிங்க, இந்த V0 பையனையும் C பையனையும் தூக்கி வெளில போட்டுருங்க சார். அப்போ I = CV0. sin ωtயை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. சரிடா, sin ωtயை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos ωt. சரி, இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காசு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் காசு. இந்த ஒமேகாட்டியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு ஒரு ஒமேகா, இன்டகிரேட் பண்ணால் 1/ω. நல்லா இருக்கு சார். அப்போ I = ωc V0 cos ωt. சரியா? ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டெப்பை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன், இடத்த மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஃபைனல் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ என் தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை நான் மாற்றிக்கிறேன், உங்கள் பர்மிஷனோட தான். இந்த ஒமேகாசியை இந்த மாதிரி எழுதலாமாடா? இதுவும் ஒன்று தானே. இப்போ மேலே இருக்கிற இந்த 3 ஈக்குவேஷனும் இதுவும் ஒன்றான்னு கேட்டால் உங்கள் பதில் என்ன? ஆமாம், இல்லை, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. இதுவும் ஒன்று தானே. V0 ωcயும் V0/1/ωcயும் ஒன்று தானே, ஏன்னா இது மேலே போயிடும். ரைட்டா? டேய் வாயை தரங்கடா. டே ஒரு விஷயம் கேட்குறேன்னா நீ ஒரு எஸ்ன்னு சொன்னால் அடுத்த விஷயம் போகிறோம். ரைட்டா? அடுத்தது கவனமாக கவனிங்க. I = V0 சார், இந்த 1/ωc இருக்குல்ல, அதை நான் XCன்னு எடுத்துக்கிறேன். இந்த cos ωt இருக்குல்ல, அதை sin ωt + π/2ன்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? cos தீட்டாவுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. sin 90 - தீட்டான்னு எழுதலாம். cos தீட்டாவுக்கு 90 + தீட்டான்னு எழுதலாம். இண்டக்டாரில் மைனஸ் அந்த இடத்துக்கு தேவையா மைனஸ் தேவை, அதனால் மைனஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே ப்ளஸ் தேவை, ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ cos ωtயை sin ωt + π/2ன்னு எழுதிட்டேன். ரைட்டா? யாராவது சொல்லுங்கள், யார் இந்த ωc? சரி, XCR பேர் வை, நீயே ஒரு பேர் வை.
எக்ஸ்எல்லுக்கு என்ன பேர் வச்சோம்? அப்போ எக்ஸிக்கு என்ன பேர் வைக்கணும்? உங்ககிட்ட கேட்கறதுல விடிஞ்சிடா டேய். எக்ஸ்எல்லுக்கு என்னடா பேர் சொன்ன? Capacitive reactance. அவ்வளோதான். எக்ஸ்எல்லுக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா எக்ஸிக்கு என்ன ஃபார்முலா, என்ன பேர்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, ஒரு விஷயம் வாத்தியார் சொல்லி கொடுத்தாருன்னா அதே மாதிரி இருக்கிற இன்னொரு விஷயத்தை அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நல்ல புரிதலுக்கு அழகு. நான் மாட்டேன் கத்தின்னு இருக்கேன், நீ மாட்டேன் ஜாலியாக உட்காந்துருக்கேன். எக்ஸின்றது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வாயை திறந்து பதில் சொல்லுங்கள். எக்ஸிக்கு என்னடா ஃபார்முலா? 1/ωc. எக்ஸ்எல்லுக்கு என்னடா ஃபார்முலா? ωL. இப்போ புரிஞ்சிருக்கும் உனக்கு, ரைட்டா? மறுபடியும் கதைக்குள்ளார வாங்க. I = சார் V0/XC. அப்போ கெப்பாசிட்டரில் ஆஃபர் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், the resistance offered by the capacitor, the resistance offered by the capacitor. அப்போ எப்படி பார்த்தாலும் எக்ஸி வந்து ரெசிஸ்டன்ஸ் தானே. அப்போ வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸு கரண்ட்டு தானே. I0 sin ωt ப்ளஸ் π/2. கற்றுக்கிட்டீங்களாடா? இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டோமா? கிளைமேக்ஸ் ஃபார்முலா வந்துருச்சு. இங்கேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். எப்போவுமே இந்த மாதிரி கன்க்ளூஷன் வர்றதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்றதை எழுதிக்கோங்க, என்ன கண்டுபிடிச்சிங்கன்றதை கூடவே எழுதிக்கோங்க. இப்போது யாராவது எனக்கு சொல்லுங்கள், இவங்களோட ஃபேஸ் யார் யாரை விட பெரியவன், யார் யாரை விட சின்னவன், எவ்வளோ பெரியவன் எவ்வளோ சின்னவன்? சொல்லுங்கள் பார்க்கும். உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? V leads I/π/2. முதல்ல ஃபேஸு π/2வா? யார் லீட்ஸ், யார் லேக்ஸ்? V leads. V லீட்ஸ். ஐயா வியாடா? V sir. Sir. எப்படி பா முனிஷ்? V Oh, okay. Yes. I leads, right bab. I leads V by π/2. I வந்து V-ஐ விட π/2 அதிகமாக இருக்குது. இல்லை V lakhs I by π/2. எது எப்படியோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் π/2. இப்போ இதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். யார் பெருசாக இருக்கா? பை யாராவது பேசுங்க என்கிட்ட. யார் பெருசாக இருக்கா? I பெருசாக இருக்கு. அப்போ I பெருசாக இருக்குன்னா I இங்கே இருக்கணும், அப்போது V இங்கே இருக்கணும், ரைட்டா? இந்த இடம் 90 டிகிரி. மூடி எப்படி டயக்ராம் போட்டேன்? VL மேலே I கீழே. ஏன்னா I எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து போகக்கூடாது, நம்ம வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் தான் சொல்லணும். அப்போ மேலே சொன்னது V வந்து π/2 லீட்ஸு, கீழே சொல்கிறது VC π/2 லேக்ஸு. இது மூணும் சேர்ந்தா RLC. நான் பின்னாடி சொல்லித்தரேன். 90 டிகிரி. இதுக்கு பேர் இண்டிகேட்டர் டயக்ராம். ஃபேஸ் டயக்ராம் போடுங்க சார். பை எப்போவுமே வியோடது ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா V = V0 sin ωt. இந்த ωt பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. ஐயோடது இந்த டைம் லீட்ஸு. எவ்வளோ லீட்ஸு? π/2. எங்கே இருக்குது π/2? இங்கே இருக்குது π/2. அப்போ லீட்ஸ்னா கிராஃபு இப்படி வரும். முன்னாடி சொல்லி தரும் பொழுது கீழேருந்து கிராஃப் எடுத்துகிட்டு போனேன், இப்போ மேலேருந்து கிராஃப் கொண்டு வரணும், ரைட்டா? ஏன்னா I வந்து லீட்ஸு, V வந்து கரெக்டாக ஆரிஜின்லேருந்து இருக்கும். ஏன்னா ஐயோட ஈக்குவேஷன் என்ன? I0 sin ωt ப்ளஸ் π/2. இப்போ மூணும் படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த கொஷின் ஒன்றுமே இல்லைன்ட்டு. அழகாக இனிமேல் நீங்களே எழுதிடலாம். இப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. எக்ஸியை பற்றி பேசணும். யார் அந்த எக்ஸி? எக்ஸியோட பேர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 1/ωc சார். எங்களுக்கு நல்லா தெரியும் ஒமேகாவுக்கு பதிலாக 2π எக்ஸிக்கு பதிலாக 1/2π சொல்லுங்கடா. 2 நம்பர், π நம்பர், C கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் என்னடா சம்பந்தம் சார்? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். எக்ஸ்எல் போன கொஷினில் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஒரு முடிவுக்கு வாங்க. எக்ஸி இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஏசியாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒருவேளை ஃப்ரீக்வன்சி அதிகமானால் எக்ஸி குறையும்.
ஐக்கு என்ன ஃபார்முலா? V0/XC. XC குறைஞ்சா I அதிகமாகும். ரைட்டா? இதெல்லாம் கொஷினாக கேட்பாங்க, தியரிட்டிக்கல் கொஷினாக கேட்பாங்க. ஃபார் ஏசி கரண்ட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ், வாட் அபவுட் கரண்ட் இன் கெப்பாசிட்டர்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ 3 ஸ்டெப்பாக யோசிக்கணும். ஏசியா, ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதா, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் குறையுதா, அவங்களுக்கு கரண்ட்டுக்கும் அவனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா, அப்போ அது குறைஞ்சதுனால கரண்ட் அதிகமாகும். இப்படிலாம் நீங்கள் யோசிக்கணும். ஃபார் டிசி இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஃப்ரீக்வன்சி 0, XC இன்ஃபினிட்டி. இங்கேருந்து ஒரு சூப்பரான 2 மார்க் கொஷின் இருக்குது போர்ட் பசங்களுக்கு. நமக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. இப்போ கெப்பாசிட்டர் என்ன பாரு எல்லாரும், நான் சொல்கிறத கேளு. கெப்பாசிட்டர் அலோவ்ஸ் ஒன்லி ஏசி. உங்களுக்கு தெரியுமா, கெப்பாசிட்டர் ஏசியை மட்டும்தான் அலோவ் பண்ணும். கெப்பாசிட்டர்ஸ் ஆர் allowed only AC, not DC. ஒய்ன்னு கேட்டால் என்ன காரணம் சொல்லுவேன்? உன் கண்ணுக்கு முன்னாடியே காரணம் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டனில் ஆஃபர் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. நல்லா பாரு, இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரில் டிசி கரண்ட் போகும்பொழுது இந்த டிசி கரண்ட்டை இந்த கெப்பாசிட்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது. 10 மடங்கு எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்கும். என் வீட்டுக்குள்ளே நீ நுழையாத, வெளில போடா அப்படின்னு துரத்தி விட்டுரும். ஏன்னா எப்போ டிசி கரண்ட் உள்ளே போகுதோ அப்போவே இந்த கெப்பாசிட்டரில் இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகிடும். அந்த இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ் தான் யார்? இதோ இருக்கு பாருங்க. when DC current flows through the capacitor offers infinite resistance, so only capacitors are allowed AC, not DC. இதை உங்கள் 2 மார்க்காக நீங்கள் எழுதணும். நமக்கு தெளிவாக கற்றுக்குங்க. கெப்பாசிட்டர் டிசியை அலோவ் பண்ணாததுக்கான ரீசன் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும் எக்ஸியோட வேல்யூ இன்ஃபினிட்டி, ஸோ அலோவ் பண்ணாதுன்னு அங்கே சொல்லணும் நீங்கள். ரைட்டா? ஸோ 3 கொஷின் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோம். எல்லா வருஷமும் இந்த 3 கொஷின் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கம்பேரிசன் போடுவோம். அந்த கம்பேரிசன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எல்லோரும் ரெடியாரு சொல்ல ட்ரை பண்ணு. ஃபஸ்ட்டு கொஷின் ஏசி வித்து ரெசிஸ்டர், ரெண்டாவது கொஷின் ஏசி வித்து இண்டக்டர், மூணாவது கொஷின் ஏசி வித்து கெப்பாசிட்டர். நான் சொல்ல சொல்ல நீங்கள் யோசிக்கணும். நான் எழுதுறது சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். 3 கொஷினுக்கும் டயக்ராம் யோசிங்க எல்லாரும். ரைட்டா? சார் டயக்ராம் யோசிச்சிட்டோம். 3 கொஷின் டயக்ராம் யோசிச்சிங்களா? 3 கொஷினுக்கும் இன்புட் யோசிங்க. மூணு கொஷினுக்கும் கரண்ட்டோட டைரக்ஷன் போடுங்க. 3 கொஷினுக்கும் கரண்ட்டோட டைரக்ஷன் போடுங்க. ஒரு நிமிஷம் ட்ரெஸ் எடுத்து ஒரே நிமிஷம். V equal to V0 sin omega t, V equal to V0 sin omega, இது வந்து இன்புட். ரைட்டா? அடுத்தது பாப்பா ஃபோட்டோ நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். ரைட் சாரி ஏசி வித் ரெசிஸ்டார், ஏசி வித் இண்டக்டர், ஏசி வித் கெப்பாசிட்டர் கம்பேரிசன் போட்டுட்ருக்கோம். ரைட்டா? எங்கே விட்டேன்? இன்புட் கொடுத்துட்டேன். அடுத்தது நான் என்ன கொடுக்குறேனோ அதே தான் வரும். ஆப்போசிட்டில் வரும். இங்கே Qக்கு பதிலாக CV. இங்கே V0 sin omega t ஈக்குவல் டு IRன்னு ஆரம்பிக்கும் ஈக்குவேஷனு. இங்கே V0 sin omega t ஈக்குவல் டு -L into di by dtன்னு ஈக்குவேஷன் ஆரம்பிக்கும். இங்கே ஐக்கு பதிலாக d by dt, CVக்கு பதிலாக V0 sin omega t. டெரிவேஷன் போர்டில் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். தென் கிளைமேக்ஸ் ஐ, நடுவில் ஒரு 3 ஸ்டெப் டெரிவேஷன் வரும் இல்லையா?
போய் கிளம்ப போகிறேன். I equal to I0 sin omega t. இங்கே I equal to I0 sin omega t minus pi by 2. உனக்கு ஒரு வேளை எங்கே மைனஸு எங்கே ப்ளஸ்ன்னு ஒரு குழப்பம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஏசி வித் இண்டக்டர், எல்லோட சிம்பிள் என்னடா? எல்லு. அதாவது இண்டக்டரோட சிம்பிள் எல்லு தானே. எல்லு இது அவ்வளோ பெரிய ஐடியாலாம் இல்லை, சிரிக்காத. எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டெரிவேஷன் போட்டு கண்டுபிடிச்சிரும். இல்லை டக்குன்னு உனக்கு வேணும்னா ஏசி வித் இண்டக்டர் எல்லு. நம்ம வித் ரெஸ்பெக்ட் ஐயை வச்சு தானே சொல்லுவோம் எப்போவுமே. ஐ லேக்ஸா ஐ லீட்ஸான்ட்டு. எல்லு லேக்ஸு, ஐ வந்து கம்மியாக இருக்கும் பை பை 2. அப்போ மீதி இருக்கிறது ப்ளஸ் பை பை 2. ஸோ மூணுத்தையும் எழுதிட்டோமா? ஃபேஸ் சொல்லுங்கள் 0. இங்கே ஃபேஸ் சொல்லுங்கள் பை பை 2. இங்கே ஃபேஸ் சொல்லுங்கள் பை பை 2. உனக்கு புரிஞ்சிருக்கும். ரெசிஸ்டாரோட ஃபேஸு 0, இண்டக்டாரோட ஃபேஸு பை பை 2, கெப்பாசிட்டரோட ஃபேஸு பை பை 2. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் டயக்ராம் ரெண்டும் சேம் டிரெக்ஷனில் இருந்ததுன்னா ஏசி வித் ரெசிஸ்டார். ஏன் சார் இங்கே விஆர்னு போட்டிங்க? ரெசிஸ்டார்னு காமிக்கிறதுக்கு. இண்டக்டர் டயக்ராம் ஏன் சார் இங்கே விஎல்னு போட்டிங்க? இண்டக்டார்னு காமிக்கிறதுக்கு. இங்கே ஏன் சார் விசின்னு போட்டிங்க? கெப்பாசிட்டர்னு காமிக்கிறதுக்கு. இந்த மூணுத்தையும் சேர்த்து படிச்சிங்கன்னா பிரமாதமான ஆர்எல்சி கொஷின் ரெடி. அடுத்தது ஃபேஸ் டயக்ராம் போடுங்க. ரெண்டு பேருமே ஆரிஜின்லேருந்து கிளம்பும். ஒன்று ஆரிஜின்லேருந்து இருக்கும், ஐ லேக்ஸ்ன்றதுனால கீழே இருந்து போகும். ஐ கீழே இருந்து போகும், வி ஆரிஜின்லேருந்து வரும். இங்கே வி, ஐ மேலேருந்து வரும். இந்த இடம் ஐ, இந்த இடம் வி. இதெல்லாம் சொல்லிட்டோமா? ஏசி வித் ரெசிஸ்டார் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே எக்ஸ்எல்லோ எக்ஸியோ எதுவுமே கிடையாது. இங்கே எக்ஸ்எல்லுக்கு பதிலாக ஒமேகா எல் வரணும். இங்கே எக்ஸிக்கு பதிலாக 1 ஒமேகா சி வரணும். எக்ஸ்எல்லுக்கு பதிலாக 2 நியூ எல், எக்ஸிக்கு பதிலாக 1 நியூ சி. XL is directly proportional to nu, XC is proportional to 1 nu. For AC, for DC ரெண்டு பேருக்கும் வேலை பார்க்கணும். ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், XL குறையும். சாரிப்பா தப்பு பண்ணுறேன், XL அதிகமாகும் ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், XC குறையும். இங்கே கரண்ட்டு குறையும், இங்கே கரண்ட் அதிகமாகும். ஃபார் DC frequency 0, XL 0. For DC frequency 0, XC infinity. என்ன கற்றுக்கிறீங்கன்னா கெப்பாசிட்டர் allows only AC not DC. Why கேட்டாங்கன்னா கெப்பாசிட்டர் ஆஃபர் infinite resistance when DC current flows through it ன்னு கற்றுக்கணும். ரைட்டா? இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணணும். இந்த மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ட்ராப் பண்ணிங்கன்னா RLC வந்துடும். இங்கே பாருங்கள், ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர், இது ஏசி. ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர், நான் கொடுத்தது V0 sin omega t. இது ஒரு பெரிய டெரிவேஷன், அடுத்த கிளாஸ் தான் போட போகிறேன். இந்த மூணு உங்களுக்கு படித்தாதான் இந்த கொஷின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அடுத்தது இந்த கொஷின் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு பேர் வைங்க. இந்த கொஷின் நான் RLCன்னு பேர் வச்சுட்டேன். அப்போ இந்த ரெண்டாவது கொஷின் என்ன பேர் வைப்பீங்க? LC. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன பேர் வைப்பீங்க? RL. இந்த கொஸ்டினுக்கு என்ன பேர் வைப்பீங்க? RC இல்லை? அப்போ இன்னும் பெண்டிங் இருக்கிறது இந்த 4 கொஸ்டின் பெண்டிங். இந்த 4 கொஸ்டின் முடிச்சுன்னா லெசன் முடிஞ்சிச்சு. ஒரே கிளாஸ் பார்த்து முடிச்சு கொடுத்துறேன். இப்போ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா, நல்லா கற்றுக்கணுன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது, நான் உனக்கு டைம் எக்ஸ்ட்ரா தரேன். ரெசிஸ்டாரை ஃபுல்லாக நல்லா படிக்கணும், இண்டக்டாரை ஃபுல்லாக நல்லா படிக்கணும், கெப்பாசிட்டர் ஃபுல்லாக நல்லா படிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, அந்த 3 கொஷினையும் சேர்த்து எழுதுனா உங்களுக்கு ஆர்எல்சி வந்துடும். அந்த ஆர்எல்சியிலேருந்து சியை தூக்கிட்டிங்கன்னா ஆர்எல் வந்துடும், எல்லை தூக்கிட்டிங்கன்னா ஆர்சி வந்துடும், ஆரை தூக்கிட்டிங்கன்னா எல்சி வந்துடும். இனிமேல் செம்ம ஜாலியாக போயிடும். நமக்கு வேலை இந்த 3 கொஷினை படிக்கிறது அந்த லெசனே. இந்த 3 கொஷின் முடிச்சுன்னா மீதி இருக்கிற 4 கொஷின் ரொம்ப ஈஸி. அப்புறம் ஒரு சின்னோண்டு டாபிக் ஒன்று, பவர் ஃபேக்டர்னு ஒன்று படிக்கணும், குவாலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று படிக்கணும். இன்னும் ஒரு கிளாஸ் போதும், லெசனோட கான்செப்ட் முடிச்சு கொடுத்துறேன். நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ரைட்டா? அடுத்தது ஒரே நிமிஷம் தான், நான் சொல்கிற சம்மெல்லாம் ட்ரை பண்ணுங்கள்.